டிசம்பர் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 95 1 முதல் 4 முடிய உள்ள இறை வசனங்களோடு இணைந்து, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு மனதாய் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தின் மீது நீர் வைத்திருந்த பரம அன்பினால், பரிசுத்த அன்பினால் உமது ஒரே குமாரனாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும்படி, ஒருவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அப்படியா நீர் இந்த உலகத்தை நேசித்திருக்கிறீர். இன்றைய நாளிலும் கூட அப்பா ஒரு மனதாய், ஒரு தேசமாய், அப்பா இனம், மொழி, மதம் என்று பாராமல் உலகத்தின் 1 கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற யாவரும் இணைந்து இதோ நீர் மண்ணகத்திற்கு இறங்கி வந்து அந்த விண்ணக மகிமையை துறந்து ஒரு சிறு பாலனாக இந்த குடிலில் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். தாய் திருச்சபையோடு இணைந்து உலகில் உம்மை அறிந்தவர் அறியாதவர், உலகின் 1 கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற இயேசு நாமத்தை அறிந்திருக்கிறவர் அறியாதவர், உம்மை அன்பு செய்கிறவர் உம்மை அன்பு செய்யாதவர், உமக்கு எதிராக எழுகிறவர் உம் சார்பில் செயலாற்றுகிறவர், உம் நாமத்தை அறிந்திருக்கிறவர் அறியாதிருக்கிறவர் யாவரோடும் இணைந்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். இயேசு என்னும் நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். அப்பா, நீர் கடவுளாயிருந்த பொழுதும் கூட அந்த கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உம்மையே தாழ்த்தி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உம்மையே கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டீர். இந்த மனு குலத்திற்கு ஒரு குடிசையில் ஒரு குழந்தையாக நீர் அவதரித்தீர். ஆமாண்டவரே, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி எல்லா வானதூதர்களாலும் தேவதூதர்களாலும் ஓ பரிசுத்தர், மகிமையுடையவர், மாட்சிக்குரியவர், மகத்துவமும் ஆராதனையும் உம்மொருவருக்கே என்று சொல்லி எல்லா கோடான கோடி தூதர்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக மகிமையை துறந்து இந்த மண்ணகத்திற்கு அப்பா ஒரு மாட்டு தொழுவத்தில் கால்நடைகளோடு ஆடு மாடுகளோடு ஒன்றாக நீர் எங்களுடைய இரண்டர கலக்க இம்மானுவேலாக எங்களோடு வாழ, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, இழந்து போன இறை சாயலை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தர, அடைக்கப்பட்ட பரலோகத்தின் வாசல்களை மீண்டும் திறந்து கொடுக்க, எங்களை விண்ணகத்திற்கு உரியோராய் மாற்ற, விண்ணகமாம் எங்களுடைய தாய் நாடை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இதோ ஒரு குழந்தை வடிவில் நீர் அவதரித்திருக்கின்றீர். அப்பா, இந்த நாளில் ஒவ்வொருவரோடு இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிபாடி மகிழ்கிறோம். உன்னதத்தில் மாட்சி உண்டாகுக, உமக்கு உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் உண்டாக என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதித்து பாடுகிறோம். இதோ மண்ணுலகத்திற்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கின்றேன். தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்துள்ளார் என்று சொல்லி தூதர் அன்று கொடுத்த அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தி இதோ இன்றைய நாள் எங்கள் காதுகளில், எங்கள் வீடுகளில், எங்கள் தேசத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் தாய் திருச்சபையில், எங்கள் பங்குகளில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழிப்பதற்காக நன்றி. எங்களுக்காக கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டது என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால இந்த வேலையில எங்களை நிரப்பி உம்முடைய வருகையினால எங்களுள் இருக்கிற, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரிருளையும் நீக்கி வெளிச்சமா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வருவதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக விளக்காக நீர் வருவதற்காக நன்றி அப்பா. இந்த இரவு வேலையில ஒரு குடும்பமாய் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிற இந்த வேலையில அப்பா, நீர் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற இந்த அநாதி சிநேகத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒருவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ளும்படி அப்பா, ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள வந்து சேரும்படி, ஒவ்வொருவரும் அப்பா சத்துருவானம் விரிக்கிற வலையில விழுந்து விடாதபடிக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளில் எங்களுக்கு நினைவு கூறி இதோ நீர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர். எங்களை முழுவதுமாய் உம்மை அன்பு செய்து, உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து, உம்மை புகழ்ந்து பாடி எங்களை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் சமாதான, மகிழ்ச்சி, அமைதி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி விண்ணிற்கும் மண்ணிற்கும் அமைதி தர, விண்ணையும் மண்ணையும் அப்பா மீண்டும் அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்க இணைக்க நீர் இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை போக்க அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்ற வார்த்தை எங்களுள்
நிறைவாக இதோ நீர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த அரசர்கள் தொழுத, இடையர்கள் தொழுத, ஆடுகள் மாடுகள் தொழுத அந்த பாலன் இயேசுவை ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தீவன தொட்டியாம் எங்களுடைய இருதயத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் குடும்பத்தில் வரவேற்கிறோம். இன்று எங்கள் உள்ளங்களில் எங்கள் இல்லங்களில் நீர் பிறப்பதற்காக நன்றி. அடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்நாளின் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறந்துவிட, நம்பிக்கையற்ற எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை தர, ஒளியற்ற எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் வர இதோ இன்றைய நாளில் எங்கள் உள்ளத்தில் நீர் பிறக்க போவதற்காக நன்றி அப்பா. இன்று இரவு ஒரு குடும்பமாய் இதோ எங்களுடைய ஆலயங்களில் இந்த திருப்பில் நாங்கள் பங்கேற்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை, அமைதியை, சமாதானத்தை பூரணமாய் சுவைப்பதாக அப்பா. எங்களுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், எல்லா விதமான கவலையின் ஆவிகள், எல்லா விதமான துக்கத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படுவதாக. நீர் தருகிற நிறைவான அமைதி, சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்ப போவதற்காக நன்றி ஐயா. அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட தோ எங்களை தேடி வந்து மீட்ட தெய்வம் நீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, மனிதர்களாகி எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுள்ள மீட்பர் ஒருவர் தோன்ற செய்வார் என்று சொல்லி இதோ நீர் எங்கள் இந்த வார்த்தையில் பாடுகின்றார் செக்கரையா. ஆமாண்டவரே, இதோ தன்னுடைய கட்ட விழுந்த பிறகு செக்கரையா பாடுகின்ற புகழ் பாடல்தான் என்ற நற்செய்தி வாசகமாக எங்களுக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாடலில் மெசியா தம் மக்களை தேடி வந்து மீட்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். மெசியாவுடைய வருகைக்காக யோவான் மக்களை தயார் செய்ய போவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கி செக்கரியா பாடும் புகழ் பாடல் இதோ ஆண்டவராகிய நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றீர் என்ற உண்மை உறக்க சொல்வதாக அமைகிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அப்பா, நீர் கோவில் கட்ட நினைத்த தாவீதிடம் உனக்கு பின்வரும் உன் வழித்தோன்றல்களை எனக்காக கோவில் கட்டுவார், அவரது அரசை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்கிறீர். இப்படியாக நீர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நீர் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை போற்றி புகழ்ந்து உம்முடைய திருவுளத்தை நாடி தேடும் போது இந்த மண்ணுலகத்தில் எங்களையும் கூட நீர் உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி எங்களுள் அகமகிழ்கிற தெய்வமாக உடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற கருவிகளாக வாழ இதோ எங்களை நீர் பலப்படுத்துகிற, எங்களை திடப்படுத்துகிற, எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை விலை மதிக்க பெறாத உடைய ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கும் பொழுது மீண்டும் நாங்கள் பாவச் சேற்றில் விழுந்து விடாதபடிக்கு, மீண்டும் நாங்கள் இந்த உலகத்தினுடைய மாயைக்கும் உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கும் ஊனியல்புக்கும் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு எப்பொழுது நாங்கள் உம்மோடு கூட இணைந்து வாழ எப்பா, உம்முடைய ஆலயமாம் எங்களுடைய உடலை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்ப, உடைய வாக்குறுதிகளை நம்பி சோர்ந்து போகாமல், பயந்து போகாமல், கலங்கி போகாமல் ஒவ்வொரு நாளும் உண்மையே சார்ந்து வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். நீர் வாக்கு மாறாதவர், தாவீதோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினவர், தாவீதின் சந்ததியை தாவீதின் பொருட்டு ஆசீர்வதித்தவர். அப்படியாக எங்களோடு கூட நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை, வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றுமளவும் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்லி அப்பா, நாங்கள் திருப்பாடல் 4 திருத்தர் பணிகள் 4:12 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, உமாலே என்று எங்களுக்கு வேறு மீட்பு இல்லை, உமாலே என்று எங்களுக்கு வேறு வாழ்வு இல்லை, உமாலே எங்களுக்கு ஒரு ஜீவன் இல்லை, உமாலன்று எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் உடைய பிறப்பின் சமாதானம், சந்தோஷம் இல்லங்களை உள்ளங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அப்பா, இந்த நாளில் நாங்கள் திருப்பலியில் பங்கேற்று உமையை எங்களுடைய இருதயத்தில் வரவேற்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் உலகம் தர முடியாத அமைதி, சமாதானம் நிலையாய் தங்கும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். அப்பா, இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அப்பா எல்லாரும் அனைவரும் நல்ல துணியை உடுத்துகிறார்கள், குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனக்கு மட்டும், என் குடும்பத்திற்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, வியாதிக்கு மேல் வியாதி, இதோ கிறிஸ்து பிறப்பு விழாவை என்னால் இதோ முழு மனதோடு கொண்டாட முடியவில்லை என்று சொல்லி, இயேசுவுக்காக நான் என்ன கொடுப்பேன், என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருதயத்தில் பாரங்களோடு கவலைகளோடு சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். திருப்பலிக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு வியாதியோடு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். அநேக இழப்புகளால், நம்பிக்கை சூழ்நிலைகளால், அவமானங்களோடு, நிந்தைகளோடு, குடும்ப வறுமைகளோடு, கடன் சுமைகளோடு, போராட்டங்களோடு இந்த ஜபத்தில் கலந்து அப்பா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் ஏராளம். சமுதாயத்தினால புறம் தள்ளப்பட்டு, குடும்பத்தினரால புறம் தள்ளப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கல்லெறியப்பட்டு, புறம் தள்ளப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏராளம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நிறவு வேளை ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய அமைதியின் சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அப்பா, இந்த நாட்களில் அநேக விதமான அப்பா பரிசு பொருட்களை நாங்கள் கொடையாக கொடுத்து எங்கள் சகோதர சகோதரிகளை வாழ்த்து கூறுகிறோம்.
இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ, இல்லாதவர்களோடு அப்பா உம்முடைய பிறப்பின் அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அநேக உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்பா. அப்படியாய் இந்த உதவி பெறாத பிள்ளைகள், உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உடுத்துவதற்கு ஏற்ற துணி வாங்கி கொடுக்க முடியவில்லை, அவருடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை, குடும்பத்தின் வறுமையின் நிமித்தமாக நல்ல உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியவில்லை அப்பா. ஆழ் மனதில் குறைகள், சமாதானமின்மை, பிளவுகள், பிரிவினைகள், ஏற்ற தாழ்வுகள், குற்ற உணர்வுகள், தோல்வி மனப்பான்மைகள் என்று சொல்லி அப்பா அமைதியை அனுபவிக்க முடியாத நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆழ் மனதில் ஒரு இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. நிறைவான சமாதானத்தை அனுபவிக்க முடியாத நிலையை பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய ஒளி, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற மறைந்து கிடக்கிற, ஒளிந்து கிடக்கிற எல்லா துக்கத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, எல்லா பயத்தின் ஆவி வேறறுக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இறை பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யும்படி, உடைய மீட்பின் சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப உறவிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப உதவிகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களுக்கு உடைய விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தால் நிறைவேற்றுவீராக. எல்லா துதி, எல்லா காண, எல்லா மகிமை எடுத்துக்கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.